வணக்கம், வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. இந்த வகுப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 10ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்தினுடைய 4வது இயல் வந்து பார்க்குறோம். சரிங்களா? இப்போ நற்றிணை அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து சிலம்பஸில் வந்து கிடையாது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சொற்பொருள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அரி அப்படின்னு என்னது? நெற்கதிர் அப்படின்னு பொருள். சிறு அப்படின்னா வயல் அப்படின்னு பொருள். யானர் அப்படின்னா புது வருவாய். இதெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. வட்டி அப்படின்னு என்னது? பனையோலை பெட்டி அப்படின்னு பொருள். நெடிய மொழிதல் அப்படின்னா என்னது? அரசிரிடம் சிறப்பு பெறுதல் அப்படின்னு பொருள். சரியா? நெடிய மொழிதல் அப்படின்னு என்னது? அரசிரிடம் சிறப்பு பெறுதல் அப்படின்னு பொருள். சரியா? இதெல்லாமே ஈஸியாக தானே இருக்குது. அடுத்தது சென்ற வட்டி அப்படின்னா பெயரச்சம். சரிங்களா? பெயரச்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஒரு எச்சமாக இருக்குது. சென்ற அப்படிங்கிறது ஒரு எச்சம், அது பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு, இது பெயரச்சம். இது ஒரு வினையை கொண்டு முடிஞ்சு அது வினையச்சம். சரிங்களா? செய்வினை. சரிங்களா? இது என்னது? வினைத்தொகை. செய்வினை, செய்கின்ற வினை, செய்யும் வினை 3 காலத்துலையும் வரும். அந்த காலம் காட்டும் இடைநிலையும் விகுதியும் தூக்கிட்டோம் அப்படின்னா செய்வினை அப்படின்னு வருது, வினைத்தொகை. அதே மாதிரி இன்னொரு சொல்லணும் அப்படின்னா செய் அப்படிங்கிறது ஒரு கட்டளை சொல். சரிங்களா? புன்கண், புன்மை கூட்டல் கண். சரிங்களா? புன்கண் அப்படின்னு என்னது? மை விகுதி போயிட்டு புன்கண் அப்படின்னு வந்துடும். மென்கண், மென்மை கூட்டல் கண். சரியா? இதெல்லாம் வந்து பண்பு தொகை. ஊரென அப்படிங்கிறது, ஊர அப்படிங்கிறது என்னது? விழித்தொடர். விழினா அழைத்தல் அப்படிங்கிற பொருள். சரிங்களா? அப்போது இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியானதாக தான் இருக்குது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணம். சரிங்களா? பகுபத உறுப்பிலக்கணம் நான் பிரிக்கும்போது அந்த விகுதிகள் தாங்க இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சென்ற அப்படின்னா செல், இன் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது இன்னானது விகாரம். சரியா? அடுத்தது இட்டு இற்றுல இறந்துகால நிலை ஆ வந்து பெயரச்ச விகுதி. சரிங்களா? செல் பகுதி இன்னானது விகாரம், இற்றானது இறந்துகால நிலை ஆ பெயரச்ச விகுதி. சேர்ந்தார் எப்படி பிரிக்கலாம்? சரிங்களா? சேர்க்கூட்டல் இத்து கூட்டல் சேர்க்கூட்டல் இத்து இந்த. சரிங்களா? இத்து வந்து சந்தி, இந்தானது விகாரம். அடுத்தது இத்து என்னது? தோவை எப்படி பிரிக்கலாம்? என்னதுங்க? தோவை எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஓ. அப்போ ஓர் அப்படின்னு கடைசியில் வரும்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ இத்துங்கிறது இடதுகால நிலை, ஓர் அப்படிங்கிறது படற்கை படல்பான் வினைமுற்று விகுதி. சரிங்களா? ஈஸி தான். அடுத்தது பிரித்தெழுதுக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ அங்கன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அங்கன் அப்படின்னா எப்படி பிரிக்கலாம்? அம் கூட்டல் கண்ணு பிரிக்கலாமா? அம் கூட்டல் கண்ணுன்னு அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இது என்ன விதி வரும்? நம்ம நிறைய புது புத்தகத்தில் நிறைய விதிகள் நாம் பார்த்துட்டோம். குற்றியுலகுரத்தில் உயிர் வினை குரல் மைவிட்டோடும் விதி பொண்ணை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்று விதி பற்றி பார்த்துருக்கோம். பண்பு பெயர் புணர்ச்சி விதிகள் பார்த்துருக்கோம். பண்பு பெயர் புணர்ச்சிகள் பார்த்துருக்கோம். தனிக்குள் முற்று உயிர் விரின் இரட்டும் அப்போ அந்த விதிகள் பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ நிறைய விஷயங்கள் நாம் வந்து எண்ணு பெயர் புணர்ச்சியும் கூட நான் வாட் இஸ் வாட் நாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போது அங்கன் அப்படின்னா என்னது? அதுக்கப்புறம் மவ்வீர் ஒற்றழிந்து உயிரிழப்பவும் வன்மைக்கிடமாக திரிவும் ஆகும் அந்த விதியும் பார்த்துருக்கோம். இப்போ அம்கண் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா சரிங்களா? இம்மு போயிடும், இம்மு கெட்டுரும். மவ்வீர் ஒற்றழிந்து உயிரீர் ஒப்பவும் வன்மைக்கிடமாக திரிவும் ஆகும். இது சரியா போயிட்டு அங்கன் அப்படின்ட்டு வரும். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? அந்த விதி தான். அடுத்தது பட்பலன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா சரிங்களா? இது ஒரு புதிய புணர்ச்சிங்க. சரியா? நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய புதிய புணர்ச்சி. நாம் புது புக்கிலையும் நாம் இதை பற்றி பார்க்கல, பழைய புக்கில் மட்டும்தான் இதை நாம் பார்க்குறோம். சரிங்களா? பல சில புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புணர்ச்சி விதி இருக்குது, அதை நாம் பார்க்கலாம். சரியா? நம்ம அடுத்தது பார்த்துட்டு கடைசியாக இதை பார்க்கலாம். புன்கண் அப்படின்னா புன்மை கூட்டல் கண் அப்படியே மென் வரும். மென்கண்ணா மென்மை கூட்டல் கண், மை விகுதி போயிட்டு மென்கண் அப்படின்ட்டு வரும். சரிங்களா? அப்போது இந்த விதி எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ ஒரு ட்ரிப்பு நான் படிச்சுட்டா தெளிவாக படிச்சிடணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், பல கூட்டல் பலன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன புணர்ச்சி அப்படின்னா பல சில புணர்ச்சின்னு ஒன்று இருக்குது. அதை நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த புணர்ச்சி விதி பாருங்கள், நம்ம சொன்னால் நம்மளுக்கு புரியாது. பல சில எனுமவை தம்முன் தாம்பரின் இயல்பும் மிகழும் அகரம் ஏக மறைய லகரம் ரகரம் ஆகலும் பிறவரின் அகரம் வியற்பம் ஆகலும் உளப்பிற அப்படிங்கிறது நன்னூலினுடைய விதி. சரிங்களா? இந்த விதியை கேட்டால் நம்மளுக்கு புரியாது. பட் அந்த கான்செப்டை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த விதி ஈஸி தான். சரியா? இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரியா? கான்செப்டை பார்த்துட்டு இந்த விதி பார்த்தா நம்மளுக்கு புரியும். இப்போ பல கூட்டல் பல அப்படின்னா பல அப்படின்னு வரும். சில கூட்டல் சில அப்படின்னா சில. சரிங்களா? இப்படி வரும்.
சரிங்களா? பல கூட்டல் பலனா பல பலன்னு சொல்லலாம். சில கூட்ட சில அப்படின்னா சில சிலன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பல கூட்டல் பல அப்படின்னா பல பல அப்படின்னு கூட சொல்லலாம். வல்லினம் மிகுந்தும் கூட புணரும். சரிங்களா? சில கூட்டல் சில 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 இதுவும் சரிதான். சில சில அப்படிங்கிறது கரெக்டாக. பல கூட்டல் பல 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 சில கூட்டல் சில 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 வல்லினம் மிகுந்து புணரும். அப்போ 2 கான்செப்ட் பார்த்தாச்சா? பல பலவில் இவ்வளவு இருக்குது. சரிங்களா? இப்படி வந்தால் இது எல்லாமே கரெக்டு தான். அடுத்தது பல கூட்டல் பல. சரிங்களா? இப்போ நீங்கள் பார்க்குறது பல கூட்டல் பல அப்படிங்கிறது பல பலன்னு சொன்னாலும் கரெக்டு தான். சில சில சொன்னாலும் கரெக்டு தான். இல்லை ஒரு சில பக்கம் வல்லினம் மிகுந்து புணரும். பல பல சில சிலன்னு சொன்னாலும் கரெக்டு தான். சரிங்களா? இங்கே பாருங்கள் அடுத்தது. சரிங்களா? இங்கே உங்களுக்கு எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ பல கூட்டல் பல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பட்பல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி பட்பலன்னு கொடுத்தாங்க அப்படின்னா சரிங்களா? பல கூட்டல் பல இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பட்பலன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி பட்பலன்னு மாறிச்சு? பல பலன்னு சொன்னாலும் கரெக்டாக, சில சிலன்னு சொன்னாலும் கரெக்ட் தான். அதுக்கப்புறம் பல்பல பழச்சு பல 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 அதுக்கப்புறம் என்ன பல பலன்னு சொன்னாலும் கரெக்டு தான், சில சிலன்னு சொன்னாலும் கரெக்டு தான். இதில் பல கூட்டல் கலை பட்பலன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி மாறுச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சில கூட்டல் சில அப்படிங்கிறபடி நாமளே தெரிஞ்சுக்கலாம். இப்போ பல கூட்டல் பல அப்படின்னா இது எப்படி வேணா இதில் அகரம் இருக்கா? லாவை எப்படி பிரிக்கலாம்? இல்லு கூட்டல் ஆணு பிரிக்கலாமா? பல கூட்டல் அகரில் லா வந்து இல்லு கூட்டல் ஆணு பிரிக்கலாம். இந்த அகரம் வந்து கெட்டுரும். அப்போது பல் கூட்டல் பலன்ட்டு வருமா? இந்த இல்லு வந்து இற்றா மாறிடும், பட்பலன்னு வந்துடும். அவ்வளோதான் விதி. சரிங்களா? பல சில முன் தம்வரின் பல சில எனுமவை தம்முரின் சரியா தம்முன் தாம்வரின் இயல்பும். ஒரு சில பக்கம் இயல்பாகவும் வரும், ஒரு சில பக்கம் மிகுலும். இயல்பு மிகுலும் அப்படின்னா என்னது? வல்லினம் மிகுந்தும் வரும். அகரம் வந்துச்சு அப்படின்னா இந்த அகரம் போயிட்டு இப்போ பல கூட்டல் பல பட்பல அகரம் போயிட்டு மறைய லகரம் ரகரமாக ஆகலும். புரியுங்க? லகரம் லகரமாக இங்கே லகரம் லகரமாக ஆகலும். சரிங்களா? அப்படிங்கிற விதிதை இது மட்டும் நான் பார்த்துருக்கோம். சரியா? பிறவரின் அகரம் விகற்பமாகலும் உளப்பிற அப்படிங்கிறது அடுத்தது பார்க்கலாம். சரிங்களா? இப்போ புரிஞ்சுதா? அப்போ சில கூட்டல் சில எப்படி பிரிக்கலாம்? நான் முதல்ல சொன்னது கரெக்டு. இப்போ இதில் பார்த்தது இப்படி கொடுத்துருக்கிறனால இந்த விதி தான் இந்த இடத்துல இப்படி பிரியுதுன்னு நான் சொல்கிறேன். சில கூட்டல் சில அப்படின்னா இதில் குறைய அகரம் போயிருமா? இல்லு கூட்டல் அகரம் போயிட்டு சில் சில அப்படின்னு வருமா? இல்லு இட்டா மாறிடுமா? சிற்சில சிற்சில கரெக்டு. சரிங்களா? இது ஒரு விதி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா புரியலைன்னா நிறுத்தி ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சரியா இதே பல கூட்டல் கலை. இங்கே பல கூட்டல் பல வரல, பல கூட்டல் கலை அப்படிங்கிறது வந்திருக்கு. இது எப்படி போயிடும்? இதுக்குள்ள அகரம் வந்து போயிடும். சரியா? போயிட்டு பல்கலை அப்படின்ட்டு வரும், பலகலை அப்படின்னு கூட சொல்லலாம். சொல்லாமா? பல கூட்டல் சாலை பல்சாலை அப்படின்னு சொல்லலாம், பலசாலை அப்படின்னு கூட சொல்லலாம். புரியுதா? அகரம் போயிட்டு பல்சாலைன்னு வரும், பலசாலைன்னு வரும். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஸ்டெப்பு. சரிங்களா? இதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. பிறவரின் அகர விழுப்பம் ஆகலும் உளப்பிற. அகர விழுப்பம் மறைஞ்சும் வரும், மறையாமையும் வரும். அதைத்தான் அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? பல சில மெனுவை தம்முன் தாம்பரின் இயல்பும். ஒரு சில பக்கம் அப்படியே இயல்பாக வரும். பல கூட்டல் பல பல பல. அதுக்கப்புறம் மிகுந்து வரும், வல்லினம் மிகுந்து. பல கூட்டல் பல பல பல. அதுக்கப்புறம் ஈற்றகரம் குறைந்தும் வரும். பல கூட்டல் பல பட்பல. சில கூட்டல் சில சிற்சில. அகரம் போயிட்டு வரும். பல கூட்டல் பலகளை வேறு எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள். பல கூட்டல் கலை பல்கலைன்னு சொல்லலாம், பலக்கலை அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே பல அப்படிங்கிறது எவ்வளோ விஷயம் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு விதியை நான் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். பல கூட்டல் நாடு. சரிங்களா? இதையே பல நாடு அப்படின்னு கூட சொல்லலாம். இதுவும் சரிதான். பன்னாடு அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? பல நாடு அப்படிங்கிறது அப்படியே வந்துருச்சு. அகரம் போயிட்டு பல கூட்டல் நாடு பல நாடு அப்படியே வந்துருச்சு. சரியா? எது மறையில் அப்படியே வந்துருச்சு. இதே பன்னாடு அப்படின்னு எப்படி வரும்? சரிங்களா? புரியுதுங்களா? பல கூட்டல் நாடு பன்னாடு அப்படிங்கிறது எப்படி வரும்? இந்த இல்லு வந்து இன்னவா மாறிடுச்சு. பன் கூட்டல் நாடு அப்படின்னு வருமா? இது 2 விதி இருக்குது. நாலா முன்றனவும் நாலா முன்டனவும் தனக்கல் ஆயுங்காலே. நிலைமொழியில் இன்னோ இல்லோ இருந்து
வருமொழியில் நா இருந்துச்சு அப்படின்னா இந்த நா வந்து இன்னா மாறு அப்படிங்கிற விதி. அப்போ இந்த நா வந்து இன்னு கூட்டல் ஆன்னு பிரிக்கலாமா? இன்னு கூட்டல் ஆ நா. அப்போ சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னுக்கு இன்னும் இந்த இந்த இது வந்து இன்னா மாறு. அப்போ இன்னு கூட்டலா நா பன்னாடு அப்படின்ட்டு வரும். வந்துருச்சா? நாலாமுண்டனவும் நாலாமுண்டனவும் தனக்கல் ஆயுங்கால விதி. அதுதான் இங்கே வந்து பயன்படுத்துகிறோம். இது திருப்பி ரிவிஷன் பண்ணி பாருங்கள். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது நம்ம இவர் வந்து சிலம்பஸ் இல்லாதனால நம்ம அடுத்ததுக்கு போய்க்கலாம். செருனா வயல், வித்துனா விதை, யானர்னா புது வருவாய், வட்டினா பனையோலை பெட்டி. கண்ணகனார் சிலம்பஸில் வந்து நம்மளுக்கு வந்து கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துக்கலாம். துகிர் அப்படின்னா பவளம், மன்னியன நிலை பெற்ற, சேய அப்படின்னா தொலைவு, தொடைனா மாலை, களம்னா அணி. பொன்னும் துகிரும் முத்தும் பவளமும் மணியும்னா எண்ணுமைகள், மாமலைனா உரிச்சத்தொடர், அறுவிலை நன்கலம்னா பண்பு தொகைகள். சரிங்களா? புணர்ந்து எப்படி பிரிக்கலாம்? புணர்கூட்டல் இத்து இந்த சந்தி, இந்தானது விகாரம், இத்து கூட்டல் ஊ. சரிங்களா? ஊ வந்து வினையச்சு வீதி, இத்திறந்த காலம் விலை, இதெல்லாம் ஈஸி தான். அறுவிலைனா அருமை கூட்டல் விலை, நன்கலம்னா நன்மை கூட்டல் களம். சரி, இதெல்லாம் ஈஸி தானே. நன்கலம்னா நன்மை கூட்டல் போலம், அறுவிலைனா அருமை கூட்டல் விலை. சரிங்களா? அப்படியே இருந்திருக்கு. இது வராது. சரிங்களா? அடுத்து பேச்சுக்கலை வந்து கொடுத்துருக்காங்க. பேச்சுக்கலை வந்து நம்ம பாடப்பிரிவு இருக்கா? எதுவுமே கிடையாது. சரிங்களா? அடுத்தது நான் போக வேண்டியது அண்ணாவின் கடிதம். இது நம்ம பாடப்பிரிவில் வந்து கிடையாது. அடுத்தது நான் பார்க்குறது சரிங்களா, என்ன, எப்படி, எங்கு, ஏன் என வினாமேல் வினாவை கேட்டு விடையறிய விரும்புகின்றன. சிறந்த அறிவாளையாக ஆக முடியும் என்று சாக்ரட்டிஸும் தந்தை பெரியாரும் கூறுவர். வினா 6 வகைப்படும். அறிவினா, அறியா வினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. விடை 8 வகைப்படும். நம்ம போன புது புக்லேயே நான் பார்த்துருக்கோம். சரிங்களா? இது வாட் இஸ் வாட்னு பார்த்துடலாம். தான் ஒரு பொருளை நன்கறிந்தும் அப்பொருள் பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினாப்படுவது வினா அறிவினா. திருக்குறளை இயற்றியவரான ஆசிரியரிடம் மாணவர் வந்து கேட்பது. அதை அறிஞ்சிட்டே அவர் வந்து கேட்டிருக்காரு. அறியாவினா தனக்கு ஒரு பொருள் தெரியாது, அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறது. 8 தொகை நூல்கள் புறம் பற்றின எவை அப்படின்னு ஏன்னா மாணவர் ஆசிரியரிடமாக கேட்கறது, ஏன்னா அவனுக்கு தெரியாது. ஐயவினா தனக்கு ஐயமாக இருக்கின்ற ஒரு பொருள் குறித்து ஐயத்தினை போக்கிக் கொள்வதற்காக வினப்படும் என்பது ஐயவினா. அங்கே கிடப்பது பாம்பா கயிறா அப்படிங்கிறது. குழல் வினானா தான் ஒரு பொருளை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு கரைக்காரரிடம் வினவது குழல் வினா. பருப்பு உள்ளது என வரியிடம் வினவும் வினா. கொடை வினானா தான் ஒரு பொருளை கொடுப்பதற்காக அப்பொருள் இருத்தலை பற்றி பிறரிடம் வினவுவது கொடை வினா. மாணவர்களே, உங்களுக்கு சீரடை இல்லையோ அந்த பொருளை கொடுக்கறதுக்காக வினவுவது. ஏவல் வினானா ஒரு தொழிலை செய்யும்படி ஏவும் வினா ஏவல் வினா. சரிங்களா? மனப்பாடம் செய்யலை படித்தாயா அப்படின்னு சொல்லி முருகா சாப்பிட்டாயா, இவை படி சாப்பிடும் இன்னும் ஏவல் பொறை தருகின்றன. அப்போ இது வந்து ஏவல் வினா. சரியா? ஒரு தொழிலை செய்யும்படி ஏவும் வினா ஏவல் வினா. மனப்பாட செய்யலை படித்தாயா, முருகா சாப்பிட்டாயா, இவை படி சாப்பிடும் என ஏவல் பொருளை வந்து தந்திருக்கு. அதே மாதிரி விடை 8 வகைப்படும். சரிங்களா? வினாவுக்கேற்ப விடை எழுப்பது மொழிநடையின் சிறப்பு. தேர்வு நாளை நடைபெறுமா என கேட்ட ஒருவனிடம் என் தங்கை 7ஆம் வகுப்பில் படிக்கிறான் என கூறுவது தவறு. வினாவும் விடையும் பிழையின்றி அமைதலே முறை. இறை செப்பு பதில் என்பன விடையின் வேறு பெயர்கள். பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? விடையினுடைய வேறு பெயர்கள் பாருங்கள். ஒரு இறை செப்பு பதில் என்பன விடையினுடைய வேறு பெயர்கள். விடை 8 வகைப்படும். சுட்டு, மறை, நேர், ஏவல், வினா, எதிர்வினாதல், உற்றறிவித்தல், உருவது கூறல். இனமொழி விடை. சுட்டு விடைன்னு என்னது? சென்னைக்கு வழியாது என்று வினாவினால் இது என்பது போல சுட்டி காட்டுவது சுட்டு விடை. மறைவிடாயினா எதிர் மறுத்து கூறுதல் விடை. இது செய்வாயா என்ற வினாவிற்கு செய்யேன் என்பது போல எதிர் மறுத்து கூறுதல். நேர் விடைனா உடன்பட்டு கூறுதல். சரி, இது செய்வாயா என்ற வினாவிய போது செய்வேன் என்று உடன்பட்டு கூறும் விடை நேர்விடை. ஏவல் விடைனா இது செய்வாயா என்று வினைய போது நீயே செய் என ஏவி கூறுவது ஏவல் விடை. சரிங்களா? வினா எதிர்வினாதல் விடைனா இது செய்வாயா என்று வினைவது செய்யாமல் இருப்பேனா என்று வினாவை விடையாக கூறுவது வினா எதிர்வினாதல் விடை. சரிங்களா? ஈஸி தான். உற்றது உடையதுனா இது செய்வாயா என்று வினாவியது உடம்பு நொந்தது எனக்கு தனக்கு உற்றதனை விடையாக கூறுவது உற்றது உடைத்தல் விடை. உருவது கூறினா இது செய்வாயா என்ற வினாவுக்கு கை வலிக்கும் என தனக்கு வரப்போதனை உருவது உருவது கூறல். இனமொழி விடைனா ஆடுவாயா என்று வினாவிய போது பாடுவேன், அதுக்கு இனமாக ஒன்று சொல்கிறது. இது என்னது? இனமொழி விடை. சுட்டு, மறை, நேர் ஆகிய 3 வெளிப்படை விடைகள் ஃபஸ்ட் இருக்கிறது. ஏவல் வினா, வித எதிர்வினா வினா, உற்றது உரைத்தல், உருவது கூற, இனமொழி ஆகிய 5 குறிப்பால் உணர்த்துகின்றன. விடையை வந்து குறிப்பால் உணர்த்துது. ஃபஸ்ட் இருக்கிற 3 நேர் விடைகள், சுட்டு, மறை, நேர். அடுத்தது ஒரு பொருட்பொன்மொழின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், திருமார்குன்றம் உயர்ந்தோங்கியது.
இந்த ஏழை குழந்தையின் கண்கள் குளித்தாழ்ந்து காணப்படுகின்றன. இவ்விரு தொடர்களிலும் ஒரு பொருள் குறித்து தொடர்ந்து வரும் இரு சொற்கள் உள்ளன. அவையே உயர்ந்தோங்கி குளித்தாழ்ந்து என்பவை. உயர்ந்து ஓங்கி ஆகிய இரு சொற்களுக்கும் உயர்ந்தே என்னும் ஒரு பொருளிலும் குளிந்து சரியா குளித்தாழ்ந்து அப்படின்னு என்னது என்பவை குளிந்து என்னும் ஒரே பொருளை தருகின்றன. ஒரே பொருள் வந்திருக்குது பாருங்க, அவ்வளோதான். உயர்ந்து ஓங்கி ரெண்டுக்கு ஒரே பொருள், குளி தாழ்ந்து ரெண்டுமே ஒரே பொருள் தான். ஒரு பொருளை தரும் பல சொற்கள் தொடர்ந்து வருவது ஒரு உட்பன்மொழி அப்படின்னு சொல்கிறோம். நடுநாளும் மையம்னாலும் ஒன்று தான். மிமிசை ஞாயிறுநாள் ஒன்று தான் என்னும் தொடர்களை நடுப்பகுதி என்னும் ஒரே பொருளை உணர்த்தும். நடுமையம் என்னும் இரு சொற்கள் இணைந்த மேற்பகுதி என்னும் ஒரே பொருளை தரும். மிமிசை என்னும் இரு சொற்கள் இணைந்து ஒரே பொருளை தருகின்றன. ஒரே பொருள் தந்தால் ஒரு உட்பன்மொழி. சரிங்களா? இது ஈஸி தான். சரியா படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து புக் பேக் கொஸ்டின் பார்த்துடலாம். சரிங்களா? சரி பாருங்க, ஒரு பொருள் குறித்து வரும் சொற்களையே டேஸ் என்பர் அப்படின்னு என்னது ஒரு பொருட்பன்மொழின்னு வரும். என்னது ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருட்பன்மொழி. அடுத்து ஒரு பொருட்பன்மொழிக்கு சான்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நடுமையம், உயர்ந்தோங்கி. சரிங்களா? இது செய்வாயா என்ற வினாவிற்கு வயிறு வலிக்கும் என கூறுவது என்னதுங்க? உருவது கூறல். உருவது கூறல். ஆடத் தெரியுமா என்ற வினாவுக்கு பாடத் தெரியும் என கூறுவது இனமொழி. நன்னூல் கிடைக்குமா என்ற கடைக்காரரிடம் கேட்பது என்னதுங்க? சரிங்க, நன்னூல் கிடைக்குமா என கடைக்காரரிடம் கேட்பது என்னதுங்க? சரிங்களா? நன்னூல் கிடைக்குமா என கடைக்காரரிடம் என்பது கொழல் வினா. சரிங்களா? இது என்ன வினா? கொழல் வினா. சரிங்களா? அடுத்தது அறிவினா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அறிவினா அப்படின்னு என்னது? இதன் பொருள் யாது என ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது. ஏவல்னா என்னது? ஏவறது செய்யா. இதனை செய்வாயா எனில் நீயே செய் அப்படிங்கிறது. மறைவிடை அப்படின்னு என்னது? வருவாயா எனில் வாரேன் என்பது. சரியா? மறைவிடை. உருவது கூறல் என்னது? உண்டாயா என்னது? வயிறு வலிக்கும் அப்படிங்கிறது உருவது கூறல். சரியா? இது 4 வரும். அடுத்தது இந்த பல ஓமை தொடர்கள் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இப்போ அனநடைப்பட்ட புழுவை போல அப்படின்னு என்னது? துன்பம். அனடைப்பட்ட புழுவை போலன்னு என்னது? துன்பம். சரிங்களா? இது எல்லாத்தையும் எழுத முடியாது, இடம் பார்த்தாது. கடலில் கரைத்த பெருங்காயம் அப்படின்னு என்னது? பயனின்மை. இதுக்கு என்னது? பயனின்மை. சரிங்களா? பயனின்மை அப்படின்ட்டு வரும். இலவு காத்த கிளி அப்படின்னு என்னது? ஏமாற்றம். காயில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல அப்படின்னு என்னது? துன்பம். சகிக்க முடியாத துன்பம். அடியற்ற மரம்னா என்னது? பெருந்துன்பம். அதுக்கப்புறம் நிலையற்றது. மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னு என்னது? தடையின்றி மிகுதியாக. கல்மேல் எழுத்து போல அப்படிங்கிறது என்னது? அழியாது இருக்கும். சரியா? கல்மேல் எழுத்து என்னதுங்க? அழியாமல் இருக்கும். அத்திப்பூத்தாட் போல அப்படிங்கிறது? அத்திப்பூத்தாட் போல அப்படின்னா அரிதாக இருக்கிறது. சரியா? மலைகாணா பயிரை போல அப்படிங்கிறது வாட்டம், வறட்சி அப்படிங்கிறது. மலரும் பணரும் போல அப்படிங்கிறது இணை பிரியாமை. வேலிய பயிரை மேய்ந்தது போலனா பாதுகாக்க வேண்டிய ஒரே அழிவை ஏற்படுத்துதல். பாதுகாக்கப்பட வேண்டியவனே அழிவை ஏற்படுத்துகிறது. கீரியும் பாம்பும் போலம் அப்படின்னு அது பகைமை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு வெளிப்படைத்தன்மை. கிணற்று தவளை போல அப்படின்னா என்னதுங்க? அறியாமை. உலக நிகழ்வுகள் அறியாமல் இருக்கிறது. நிலவும் வானும் போல அப்படிங்கிறது என்னது? ஒற்றுமை அப்படின்னு பொருள். சரிங்களா? நிலவும் வானும் ஒற்றுமை. அடுத்தது ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசைர் அப்படின்னா முடவன் கொன்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா அப்படிங்கிறது. லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் ஃபெல் கிரேட் ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னா அடிமேல் அடித்தால் அம்மி நகரும். டிட் ஃபார் டேட் அப்படின்னா யானைக்கும் பானைக்கும் சரி. டிட் ஃபார் டேட் அப்படின்னா பானைக்கும் சரி. அடுத்தது ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப் அப்படின்னா செய்யும் தொழிலே தெய்வம். டைம் இஸ் கோல்டு அப்படின்னா என்னது? காலம் பொன் போன்றது. சரிங்களா? அப்போ இயல் 4க்கு உண்டான முக்கியமான பார்த்துருக்கோம். இந்த வினா விடைகள்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் ஈஸியாக இருக்கும். சரி, புரிஞ்சுக்கிறது பொறுத்தா இருக்கும். அதுக்கப்புறம் இதில் நான் முக்கியமான பார்த்தது அந்த பல சில புணர்ச்சிகள் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை பாருங்கள். சரிங்களா? பல சில புணர்ச்சிகள் ஒரு சிலப்போ இயல்பாக வரும், ஒரு சிலப்போ வல்லினம் மிகுந்து வரும். அதுக்கப்புறம் பட்பல அப்படின்னு சொல்லிட்டு இல்லி இட்டா மாறும் அப்படிங்கிறது பார்த்தோம். பன்னாடு
பல கூட்டல் நாடு பல நாடு அப்படின்னு வரும், பன்னாடு அப்படின்னு வரும். சரியா, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு மனப்பாடமாக நம்மளுக்கு கொஞ்சம் இருக்கணும். பல சில புணர்ச்சிகள்லாம் இப்படி பிரித்தெழுது கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு இதுதான் வரும்னு நம்மளுக்கு எடுக்க தெரியணும். சரிங்களா? சரி, ஓகே. மீண்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எதில் மீட் பண்ணலாம் அப்படின்னா, இயல் வந்து 4 முடிச்சிட்டோம். அடுத்தது இயல் 5 வந்து நாம் வந்து சந்திக்கலாம். நன்றி.